அடுத்த வருஷம் பும்ரா டெஸ்ட் ஆடுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு முன்னாள் இந்திய கிரிக்கெட் பிளேயர். எல்லாருக்குமே தெரியும் இந்திய அணி இங்கிலாந்துக்கு போய் 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடர ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஆல்ரெடி 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதுல 2-1 அப்படின்னு இங்கிலாந்து தான் லீடிங்ல இருக்கிறாங்க. இப்ப 4வது மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்தியாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன ஆச்சரியம்னா மத்தவங்க எப்படி போட்டாலும் சூப்பரா போடக்கூடிய பும்ரா இந்த மேட்ச்ல ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அவரை நோக்கி பல கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்தியன் டீமுடைய முன்னாள் பிளேயரான முகமது கைஃப் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுல அடுத்த வருஷம் டெஸ்ட் போட்டிகள்ல நம்ம பும்ராவை பாப்போமா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். சொல்ல போனா அவர் ஒருவேளை ரிட்டையர்ட கூட அறிவிக்கலாம். என்ன காரணம்னா அவருடைய உடல்நிலை அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பும்ரா அப்படின்னாலே ஸ்பீடு தான். ஆனா இந்த 4வது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பும்ராவுடைய ஸ்பீடு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆனா நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்லுவேன், பும்ரா நிச்சயமாக சுயநலம் இல்லாத ஒரு பிளேயர். நாட்டுக்காக தன்னால முடிஞ்ச 100% கொடுப்பாரு. ஆனா ஒண்ணு ஒத்துக்கணும், நம்மளால விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் யுக்திகளை கண்டிப்பா கையாளணும். சில விஷயங்களை ஒரு ஃபேன்ஸா பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. சில விஷயங்களை ஒரு ஃபேனா பாக்குறப்ப நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரோஹித் சர்மாவுடைய ரிட்டையர்மெண்ட், கோலியோட ரிட்டையர்மெண்ட் எப்படியோ அந்த மாதிரி ஒரு நாள் பும்ராவும் ரிட்டையர்ட் ஆகிடுவாரு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாமே என்னோட கணிப்பு தான். என்னோட கணிப்பு தப்பா போகணும் அப்படின்னு நானே ஆசைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு கைஃப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.